இங்கே ஓட்டு போட்டு வந்தோம், திருவான்மூருக்கு வந்தோம். 1 ஹவராக நிற்கிறோம், பஸ் இல்லை எங்களுக்கு. ஏன் மரக்காணத்துல இங்கே வந்து ஓட்டு போடுறீங்க, என்ன காரணம்? நாங்கள் வந்து மரக்காணத்துலேருந்து குடி போயிட்டோம் சென்னையிலேருந்து. அங்கேருந்து இங்கே ஓட்டு போட வந்தோம். ஓட்டு இங்கே தான் இருக்கு? ஆமாம், இங்கே தான் இருக்குது ஓட்டு. இங்கே திருவேலிக்கணி. சரி, அங்கே ஓட்டு போட்டு வந்தோம். 1 ஹவராக நிற்கிறோம், பஸ் இல்லை எங்களுக்கு. இங்கே திருவான்மூர் நிற்கிறீங்க? அங்கே தான் நான் ஈஸியார் வரோம் மரக்காணம் போகிறதுக்கு. அதுக்கோசம் நிற்கிறோம் நாங்கள். எவ்வளோ மணி நிற்கிறீங்க? 1 ஹவராக நிற்கிறோம் நாங்கள், பஸ் இல்லை. கேட்டீங்களா? என்ன சொல்கிறாங்க? இது வரைக்கும் இன்னுமே தெரியல ஒன்றுமே. வேற ஆட்டோ இந்த மாதிரிலாம் போகுதா? போவாத, எதுவுமே வரல. வந்தால் எல்லாம் ஏறி போயிடுவாங்களே. ஒரு வேன் வந்தது, அதை ஃபுல்லாக ஆகி போச்சு. முன்ன அந்த மாதிரி வந்துருந்தா போய்க்கினே இருப்பாங்கல்ல. எவ்வளோப்பா கேட்குறாங்க? 400 ரூபாய் கேட்குறாங்க. இருக்கிறவங்க கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க சொல்லு? இருக்கிறவங்க தருவாங்க 400 ரூபாய், இல்லாதவங்க என்ன பண்ணோம்? அந்த அளவில் இருக்கிறாங்க பஸ் இல்லாதவங்க. நாங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் இங்கே எல்லமங்கல் போகிறதுக்கு. ஒரு பஸ்ஸும் இந்த பக்கம் போகல. வேன் போகுது, வேனில் பாண்டிச்சேரி போனால் 400 ரூபாய் கேட்குறாங்க. எந்த வழியில் எங்கே இறங்கலாம் இறங்கிக்கோ, 400 ரூபாய் தான். அது கம்மி கிடையாது. எல்லோரும் போக முடியுமா? நம்ம அதில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம அங்கே வந்து காத்துங்க இருக்க போகிறோம். இதுவரை எதுவும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. என்னதுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் என்ன காரணம்? எதுவும் சொன்னாங்களா? எந்த காரணமே தெரியலங்க. நாங்கள் யாரை போய் கேட்குறது? எல்லாம் இங்கே தான் நிற்கிறோம். எல்லாமே எந்த ஒரு முடிவு தெரியலையே. உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எவ்வளோ நேரத்தில் பஸ் கிடைக்கும்? எப்பவுமே வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு ½ hour தாண்டாது. எப்பவுமே வழக்கமாக வண்டி ஈஸியாக பஸ்ஸு நிறைய போவோம். பாண்டிச்சேரி பஸ் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த காரணம் யாரும் சொல்லுவாங்க நமக்கு? அவங்களுக்கு முக்கியத்துவம் அங்கே இருப்பாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் டே, நீங்கள் இங்கேருந்து போக வேண்டிய காரணம்? அதான் எலெக்ஷனுக்காக தான் போகிறோம் ஊருக்கு. ஊரில், ஆமாம், ஊரில் தான் ஓட்டு. நம்ம போகிறோம். நம்ம பூர்வீகமான ஊரில் தானே, இங்கே இல்லை. நம்ம பேர் ரவி. ஏன் சென்னையில் இருக்கீங்கன்னா என்ன காரணம்? பழப்பு தேடி இங்கே வந்துடுறோம். நம்ம பழப்பு இங்கே பூர்வீகம், நமக்கு ஊர். ஆமாம் ஆமாம். நான் கல்பாக்கம் போனோம். 1 மணி நேரமாக வந்து நிற்கிறேன், வெயிலில் நிற்கிறேன். நிற்கிறதுக்கு மட்டும் தான் எனக்கு பஸ் ஸ்டாண்டுன்ற பேரே எதுவுமே இல்லை. பஸ் ஸ்டாண்டே இல்லை. வெயிலில் தான் நின்று கிடக்குறோம். ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கோம். ஒரு பஸ் கூட வரல. ஏன்னு தெரில, இன்னைக்கு மட்டும்தான் வரல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஈசிஆர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறோம். கல்பாக்கம் போனோம் நான். இன்னைக்குன்னு பார்த்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு பஸ் கூட வரல. அதுக்கு வேறு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலையா, இல்லை ஏன் இப்படி பஸ் வரல இன்னைக்குன்னு தெரியவே இல்லை. எலெக்ஷன் டே நீங்கள் ஓட்டு போடலையா? ஏன்? ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டு ஊருக்கு போகிறேன். ஸோ ஓட்டு இங்கே தான் இருக்குது. ஓட்டு போட தான் வந்தேன். நேற்றே வந்துட்டேன் நான். இன்னைக்கு போகிறதுக்கு எனக்கு வண்டி கிடைக்கும். நேற்று இருந்தது, இன்னைக்கு இல்லை. எனக்கு அதை பற்றி தெரியல. பட்டு இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்ட்டு. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, புதுசாக இருக்குது. நம்மலேருந்து இருக்காங்க 9 வந்து பாண்டிக்கு பஸ் வரல. என்ன காரணம்? ஏன் எதுக்கு வர மாட்டேன்? இதுவரை கேட்டால் 500 ரூபா கொடுத்து வேனில் போகணும். 500 ரூபா கொடுத்து போகலாம். 500 ரூபா கொடுத்து போனால் எப்படிங்க போகிறது? இதான் நாட்டில் என்ன நடக்குது? இதை யாரும் கேட்க மாட்டாங்களா? அப்போ நாங்கள்லாம் உழைச்சிட்டு உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்காக நீங்கள் வந்து நாங்கள் என்ன நீங்கள் 10 ரூபா காசு கொடுக்கலான்னு நாங்கள் ஓட்டு போட்டு போகிறேன் பாண்டியிலேருந்து. என்ன சென்னைக்கு வந்து ஓட்டு போட்டு போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் ஒரு பஸ்ஸை விட மாட்டேன்?